ஹலோ மக்களே, வணக்கம் மக்களே. இப்போ நம்ம டிஜிட்டல் மார்க்கெட்டிங் பற்றி நாம் பார்த்துட்ருக்கோம். டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ரொம்ப கற்றுக்கோங்க, பயப்படாதீங்க. நீங்கள் 12th முடித்தாலும் சரி, ஹவுஸ் ஒய்ஃப்னாலும் சரி, ப்ரொஃபஷ்னல் ஒர்க் இருந்தாலும் சரி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கற்றுக்கோங்க. அதில் கண்டென்ட் ரைட்டிங், காப்பி ரைட்டிங் எல்லாமே கற்றுக்கிட்டு, எஸ்இஓ அது எல்லாமே கற்றுக்கிட்டு, லிக்விடுன்னு ஒரு ஆப் இருக்கும். லிக்விடன், ஃபைவர், ஃப்ரீலான்சர், ட்ரூலான்சர், அதுக்கு ரொம்ப ஆப்ஸ் இருக்குது. ஓகேவா? ஆப்ஸ் இருக்குது. ஆனால் இங்கிலீஷ் நாலேஜு நம்ம நல்லா தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் முக்கியமாக தெரிஞ்சுக்கணுங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் நல்லா கற்றுக்கோங்க. ஆனால் எல்லாம் சொல்கிறாங்க, நீங்கள் இங்கே வந்து கற்றுக்கோங்க அப்படிங்கிறாங்க. இங்கிலீஷ் பேசிக் தெரிஞ்சால் போதும், ரீடிங் பண்ணால் போதும், புரிஞ்சால் போதும், நீங்கள் கற்றுக்கோங்கன்னு சொல்கிறாங்க. நீங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் இங்கிலீஷ் நீங்கள் உங்களுக்கு பேச தெரியுமா? நீங்கள் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் கண்டிப்பாக கற்றுக்கோங்க. இல்லை டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நான் கற்றுக்கணும், எனக்கு ஆசையாக இருக்குது, நான் ஸ்போக்கன் இங்கிலீஷ் எனக்கு தெரியாது அப்படின்னா கண்டிப்பாக ஸ்போக்கன் இங்கிலீஷ் நீங்கள் கற்றுக்கோங்க. ஸ்போக்கன் இங்கிலீஷ் கற்றுக்கிட்டால் தான் நம்ம இங்கிலீஷ் பேச தெரிஞ்சால் தான் டிஜிட்டல் மார்க்கெட்டிங் நம்மளால் பண்ண முடியும். ஓகேயா? நம்ம தமிழ் கிளைண்ட் இருந்தாலும் நமக்கு ஓகே, பரவாயில்லை. ஆனால் இங்கே இப்போ ஃபாரின் கிளைண்ட்டுங்கன்னா நம்ம இங்கிலீஷ் கண்டிப்பாக தெரியணும். ஃபாரின் கிளைண்ட் தான் நமக்கு அமையும். தமிழ் கிளைண்ட் வந்து நமக்கு அமையாது. தமிழ் கிளைண்ட்டு கூட இங்கிலீஷில் தான் நமக்கு பேசணும், ரீடிங் பண்ணணும். ஓகே, என்னுடைய நம்பர் கொடுத்துருக்கேன், என்னுடைய இன்ஸ்டாகிராம் ஐடியும் கொடுத்துருக்கேன். கீழே வெப்சைட் லிங்க், என்னுடைய வெப்சைட் லிங்க்கு கொடுத்துருக்கேன். அதில் என்னென்ன கற்றுக்கலான்னு இருக்கும். இது எனக்கு நான் என்னுடைய நம்பர் மேலே கொடுத்துருக்கேன். ஷேர் பண்ணிவிடுங்க, நான் டீட்டெயில்ஸ் சொல்கிறேன்.